வணக்கம். நம்ம இந்த சாட்டர்டே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷன் வைக்கிறதா சொல்லியிருந்தோம் ஜோஹோல. நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தாங்க, மார்னிங்ல மட்டும் வைக்காதீங்க, ஈவினிங்லயும் வைங்க, பிளான் பண்ணலாம். அண்ட் இன்னும் சில பேர் வந்து சண்டே அன்னைக்கு வச்சா எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்றது சொல்லியிருந்தாங்க. பண்ணலாம், டெஃபினட்டா நம்ம வந்து இந்த 3 டைமிங்குமே நம்ம யோசிச்சு பார்க்கலாம். மார்னிங் வச்சதுக்கு காரணம் வந்து எவ்வளவு வேணாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் சாட்டர்டே ஈவினிங் நிறைய பேர் வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்க வீட்டில் வந்து சில ஈவெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால தான் மார்னிங்ல வந்து நான் ப்ரிஃபர் பண்ணேன். அண்ட் சண்டே மார்னிங் டெஃபினட்டா எல்லாரும் தூங்குற நேரம், நான் அந்த சமயத்தை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நான் விருப்பப்படல. எஸ், இந்த சைக்கிள் ஒரு பிளான் பண்ணி பார்க்கலாமே. சாட்டர்டே ஈவினிங்கும் நம்ம பிளான் பண்ணலாம், ஒரு சண்டே ஈவினிங்கும் ஒருத்தர பிளான் பண்ணலாம். ஓகே, நேத்து நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது இந்த சாட்டர்டே இன்னைக்கு 199 பே பண்றதுல கியூஆர் கோட்ல வந்து எரர் வந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி ஒரு கார்பரேட், எங்களுக்கு வந்து கார்பரேட் கூட டீல் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி கியூஆர் கோட்ல வந்து பிரச்சனை இருந்துச்சு. இப்போ நாங்கள் பேடிஎம்மோட டைப் பண்ணி அந்த பேடிஎம் கியூஆர் கோடை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு சொன்னால் போன தர மாதிரியே எங்களோட கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி 199 ருபீஸ் நீங்கள் பே பண்ணிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நீங்கள் அனுப்பிடுங்க. ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கோம், அந்த கூகுள் ஃபார்முக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டையும் அந்த ஃபார்மோட அட்டாச் பண்ணி அனுப்பி விட்ருங்க. ஒரு 8 ஸ்டாக்கு அடுத்த வாரத்துக்கான என்னென்ன ஸ்டாக் எப்படி இருக்குன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 8 ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 4 ஸ்டாக் வந்து அடுத்த வாரத்துக்கான 4 ஸ்டாக் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக், F&O பேஸ்ட் ஸ்டாக்காக இருக்கும். இன்னும் ஒரு 4 ஸ்டாக் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக்காக இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 8-10% அப்சைட் மூவ்க்கான ஒரு 15-20 டேஸில் பார்க்குற மாதிரி சில ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீக்கெண்ட் இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம 1.5 to 2 ஹவர்ஸ் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அந்த குரூப்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் இன்னைக்கு மோர் ஃபிளாட்டிஷாக இருந்துச்சு. க்ளோஸ் ஆகும்போது -9. ஸோ ஒன்றும் ஆக்ஷன் இல்லை. பட் இன்ட்ராடேல வந்து நிறைய ஸ்விங் இருந்துச்சு. க்ளோஸ் அபவுட் 88 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங் இருந்துச்சு. மோர் ஆர் லெஸ் இன்னைக்கு வந்து மோர் அமைதியாக வந்து ஓடிட்டு இருந்துச்சு. தோ பேங்க் நிஃப்டி வந்து +127, பட் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு பெரிய ஆக்ஷன்ஸ் கிடையாது. 43,000 பாயிண்ட்ஸில் வெறும் 127ன்றது ஒரு பெரிய மூவ் கிடையாது. அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து அரௌண்ட் 198 தான் வந்து இன்ட்ராடே ஸ்விங். ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இன்னைக்கு வந்து எந்த விதமான ஆக்ஷன்ஸும் நடக்கல. பட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. வால்யூமோட வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெவல். பட் என்னது, இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே எக்ஸ்பைரி அண்ட் நெக்ஸ்ட் தேர்ஸ்டே வந்து நம்மளுக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ மார்க்கெட் எப்படி இருக்கும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. மூமெண்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா ஸ்டேட் எலெக்ஷன்ஸும் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஒப்பீனியன் போல்ஸ் வரும். ஸோ ஒப்பீனியன் போல்ஸ் வந்து டெஃபினட்டா ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு இம்பாக்ட் வரும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட டே சார்ட். நிஃப்டியோட டே சார்ட்ல வந்து 19,884 எங்கடா வந்து வந்துச்சுன்னு சொன்னால், சம்டைம் இன் அக்டோபர் 12ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ஹை வந்துச்சு. அந்த ஹை வந்து உடைக்கிறதுக்கு லாஸ்ட் ஒரு 5 ட்ரேடிங் டேஸா நீங்க எடுத்து பாருங்களேன். இங்க வந்தது வந்து 16ஆம் தேதி அன்னைக்கு வந்துச்சு. 16, 17, 18, 21, 22, இன்னைக்கு 23. 5-6 ட்ரேடிங் டேஸ் வந்து அந்த ஜோன்ல தான் வந்து அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கு. மேலே இடிக்குது, கீழே வருது, அந்த ஜோன்லேயே தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. ஸோ என்ன காட்டுது? ஸோ 2 விஷயம் நடக்கலான்றது எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பீங்க. இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் மேபி வந்து ஒரு டவுன் சைடு வரலாம்ன்றது இதான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. பட் மார்க்கெட் மோர் ஆன் அப்சைடு போறதுக்கான டெண்டன்சிஸ் காட்டிட்டு இருக்கு. ஏன் டெண்டன்சின்னு நம்ம சொன்னால், எவ்ரிடே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நவுந்து மேல மூவ் ஆயிட்டு இருக்கு. 1 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று வந்து 19,884, இன்னொன்று வந்து 19,970. இந்த 970 எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னால், சம்வேர் இன் ஜூலை மாசத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பெரிய பார், பிக் வால்யூமோட வந்துச்சு. பட் அந்த பார் வந்து சஸ்டெயின் ஆகல. அண்ட் அதே மாதிரி ரீசெண்டா அந்த ஹை போயிட்டு மறுபடியும் கீழே வரும்போதும் அந்த ஜோனை வந்து மறுபடியும் கேப் டவுனா தான் வந்து வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவல்.
ஸோ இந்த லெவலை வந்து உடைக்கணும்னு சொன்னால் ஒரு பெரிய புல்லிஷ் பார் வரணும், இல்ல ஒரு கேப் அப் வரணும். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு நடந்தாதான் இந்த லெவலை வந்து உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லைன்னு சொன்னால் இந்த லெவல் வந்து ஒரு புஷ்பான மாதிரி புஷ்ன்னு அப்படி போயிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த சில நாட்கள்ல என்ன நடக்க போகுதுன்றது. இப்போதைக்கு நீங்க வந்து ஸ்ட்ரென்த், இந்த மூமெண்டமோட ஸ்ட்ரென்த் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப இந்த அப் ட்ரெண்டுக்கான ரீசெண்ட் அப் ட்ரெண்டுக்கான மூமெண்டம் ஸ்ட்ரென்த் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அங்க மேல போறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் வந்து அப்சைடுக்கான நல்லாவே இருக்கு. இந்த லாஸ்ட் 5 ட்ரேடிங் டேஸ்ல வந்து நல்ல பில்டப் கொடுத்துருக்கு. அண்ட் இப்போதைக்கு ரைட், இப்போதைக்கு வந்து அது வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 20,400 அந்த ஜோன் வரைக்கும் வந்து டார்கெட் காட்டுது. ப்ராபபிள் டேட், ஓகே, ப்ராபபிள் டேட் வந்து December 1 இல்ல December 3 இந்த ஜோன்ல தான் வந்து உங்களுக்கு காட்டுது. ஃபர்ஸ்டா இருக்கும், இல்லாட்டினா 4th இருக்கும். ஸோ மோஸ்ட் லைக்லி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு 20,400 நியூ ஆல் டைம் ஹை ஹிட் ஆகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ப்ராபபிலிட்டிஸ்ல யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மோர் லைக்லி ரியல் எஸ்டேட் நல்லா சப்போர்ட் பண்ணும் அண்ட் மெட்டல்ஸ் வந்து சப்போர்ட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இது ஒரு சைடு இருக்கும். இன்னொன்று சைடில் வந்து டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து வாரத்துக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. காரணம் இந்த வாரம் இவங்க லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாவே வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ப்ராபபிள் ரிவர்சல் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம், 3 செக்டர் வந்து மனசுல வச்சு ஆகணும். ஒன்று வந்து ரியல் எஸ்டேட், இன்னொன்று வந்து ஆட்டோமொபைல்ஸ். ஏன்னு சொன்னால் ஆட்டோமொபைல் December 1 இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வரும் அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து சூப்பர் டூப்பரா இருக்குன்றது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. தீபாவளி சேல்ஸ் இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டா வந்து ஒரு சூப்பர் டூப்பரான நம்பர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ ஆட்டோ செக்டர்ஸ்ல கண்ணு வச்சிங்க. ஆட்டோ செக்டர்ஸ்ல நிறைய ஸ்டாக்ஸ், அது வந்து ஹீரோ மோட்டார் கார்ப் ஆகட்டும், ஏச்சர் மோட்டார் ஆகட்டும், டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் காட்டிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு மேலே போச்சு. நிஃப்டி வந்து அரௌண்ட் 20,400 நான் சொன்னது வந்து அரௌண்ட் 20,400 to 485 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. மீண்டும் நான் ஒரு தடவை சொல்றேன், 400 to 485 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வச்சுட்டு நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் அந்த டீட்டெயில்ஸை முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு 3 ஸ்டாக்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வாரம் நிறைய ஐபிஓஸ் வந்திருக்கு. டாடா டெக்னாலஜிஸ், ஊரே எல்லாருமே வந்து டாடா டெக்னாலஜிஸ் வந்து வாங்குங்கிறது ரெக்கமெண்டேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நல்ல ப்ரைஸ் பேண்ட். ஏன்னு சொன்னால் மார்க்கெட்ல வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஆல்மோஸ்ட் 3,000 rupees வரைக்கும் ப்ரீ ஐபிஓஸ் வந்து வித்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நாங்களும் வந்து ஒரு க்ளோஸ் டு அபவுட் 7,000 to 8,000 ஸ்டாக்ஸ் வந்து ப்ரீ ஐபிஓஸ்ல வந்து மார்க்கெட் பண்ணியிருக்கோம். என்ன ரேட் கிடைச்சிச்சோ அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா வச்சு தான் நாங்கள் வந்து விற்றோம். ஸோ இது வந்து ப்ரீ ஐபிஓஸ்ல வந்து நிறைய பேர் வந்து வித்துட்டு இருந்தாங்க, நாங்களும் வந்து வித்திருக்கோம். அண்ட் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா டாடா டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் ஓப்பனிங்க்கு பெரிய லெவல்ல வந்து ஓப்பன் ஆகும். எடுத்து பாருங்களேன், நேற்று தான் ஐபிஓ ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி வித்தின் 3 hours கம்ப்ளீட்லி சப்ஸ்கிரைப். அண்ட் இந்த லாஸ்ட் ஒரு 3-4 ஐபிஓஸ் வந்திருக்கு. இந்த 3-4 ஐபிஓஸ்ல க்ளோஸ் டு அபவுட் 35,000 crores. என்னது 35,000 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள குமிஞ்சு இருக்கு. எனக்கு என்ன வேணுமோ அதுக்கு மேலேயே வந்து வந்திருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால் மார்க்கெட்ல ஃபண்டு இல்லைன்றது கவலையே இல்லை, அவ்வளோ ஃபண்டு கிடக்குது. அண்ட் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சர்டன் ஸ்கீம்ஸ்ல எஸ்பெஷலி ஸ்மால் செக்டார்ஸ் அண்ட் மீடியம் செக்டார்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஃபண்ட்ஸ் வந்து பல்க் ஃபண்ட் வாங்குறது கிடையாது, இன்வெஸ்ட் பண்றதுக்கு கிடையாது. நேற்று நான் சொன்னேன் தெரியுமா, திடீர்னு யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்தாப்பா நான் ஒரு 100 billion நான் கொடுக்குறேன்னு சொன்னால் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டாக்ஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணும், இருக்கிற ஸ்டாக்லேயே பெஸ்ட் வேல்யூவேஷன் என்ன இருக்கோ அதான் நம்ம வாங்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஒய் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து பெருசா தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களோட என்பிஏ பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டாங்க. அண்ட் மோஸ்டா இந்த எலெக்ஷன்ல எதுவும் பெருசா ஆளும் கட்சி ஆகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும் பெருசா வந்து எதுவும் கமிட்மெண்ட் பண்ணல, எலெக்ஷனை ஒட்டி ஃப்ரீ இது ஃப்ரீ அது ஃப்ரீன்னு பண்ணலன்னு சொன்னால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஆகட்டும் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் ஆகட்டும் சூப்பரா தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஏற்கனவே 2 நாளா சில ஸ்டாக்ஸ் பத்தி பேசியிருக்கிறோம்.
பிஇஎம்எல்லாம் வந்து நம்ம ஸ்டாக் பேசணும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி முதல் லெவல்ஸை பார்த்துடலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி நீங்க எடுத்துக்கிட்டோம்னா நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் அதாவது நவம்பர் 30th எக்ஸ்பைரி இன்னைக்கான ஆட்டம் முடிஞ்சு போச்சு, பேசுறதுல அர்த்தம் கிடையாது. அடுத்த வாரம் வந்து 20,500 ஜோன்ல ஹையஸ்ட் கால் ரைட் ஆயிருக்கு. மறுபடியும் நான் சொன்னேன் தெரியுமா, 20,485 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொன்னது. ப்ராபப்ளி ஆப்ஷன் டேட்டாஸை பார்க்கும் போதும் அது வந்து மேட்ச் ஆகுது. அது வந்து ஃபிபனாச்சி லெவல்ஸ். ஸோ 20,500ல ஹையஸ்ட் கால் ரைட் ஆயிருக்கு. க்ளோஸ் டு 1,17,000 கால்ஸ் வந்து ரைட் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டுமே ஒரு 50,000 கால் ரைட் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா ஒரு 20,000 லெவல்ல வந்து கால்ஸ் ரைட் ஆயிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 1,27,000 கால்ஸ் ரைட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 20,000 உடையிட்டும் அதுக்கப்புறமா மேலே போகலான்னு சொல்லி சில இது இருக்கலாம். பட் ப்ரொஃபஷனலா ஐ ஃபீல் 20,500 சஸ்டெயின் ஆகும். வெரஸ் 20,000 ஷார்ட் கவரிங் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. அதே மாதிரி புட்டை பொறுத்த வரைக்கும் 19,800 இந்த கரண்ட் லெவல் க்ளோசிங் லெவல் இருக்கு தெரியுமா, அந்த லெவலுக்கு இம்மீடியட் ஜீரோல வந்து நிறைய புட் ரைட் ஆயிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 1,36,000 புட் ரைட் ஆயிருக்கு. ஸோ டெஃபினட்டா ஒரு அழகான ஸ்ட்ரக்சர் தெரியுது அப்சைடுக்கான. யாராச்சும் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சொன்னால் ப்ராபப்ளி, மறுபடியும் நான் சொல்றேன், நான் வேர்டு யூஸ் பண்றது யோசனை பண்ணீங்க, ப்ராபப்ளி. ஏன்னு சொன்னால் தேர்ஸ்டே வரைக்கும் ஒரு விளையாண்டுட்டு ஃப்ரைடே அன்னைக்கு விளையாடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த இது மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த இது மனசுல வச்சுட்டு ஆப்ஷன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பிளான் பண்ணிக்கலாம். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 20,200 இல்லை 20,300 அந்த காலை வந்து நீங்க டார்கெட் பண்ணுங்க. மே லெவல்ல பண்ணாதீங்க, மிட் பாயிண்ட்ல வந்து டார்கெட் பண்றது பெட்டரா இருக்கும். வித் திஸ் நான் வந்து ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு 3 ஸ்டாக்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 3 ஸ்டாக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெவல்ல இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹீரோ மோட்டர்காரோட டெய்லி சார்ட் அண்ட் ஒரு நல்ல வால்யூமோட வந்து இன்னைக்கு பிரேக் அவுட் ஆச்சு. நீங்க எடுத்து பாருங்களேன், நல்ல ஒரு டீசென்ட் வால்யூம். இந்த வால்யூம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சிருக்கு, ஒரு பெரிய மூவ் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த மூவ் வந்து எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போகும்னு சொன்னால் ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து வீக்லி சார்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டிஸ் நல்லா இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரியுது. ஸோ இந்த லெவல் அதாவது 3,614 3,620 நீங்க வச்சுங்க, ஒரு 20 ரூபா ஒரு 10 ரூபா மேல வைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. 625 நீங்க வச்சுங்க. இந்த லெவலுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னால் ஸோ கம்ஃபர்டபுளா இட் கேன் கோ ரைட் அப் டு சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 4,400 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கரண்ட் லெவல்ல இருந்து எவ்வளவு தூரம், ப்ராபப்ளி வி ஆர் டாக்கிங் அபவுட் 20% அப் மூவ் இருக்கு. இது வந்து எப்பத்துக்குள்ள போகும்னு சொன்னால் ப்ராபப்ளி நீங்க வந்து டிசம்பர் 2nd வீக் ஆர் 3rd வீக்ல வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க யோசிக்கலாம். அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ப்ராபப்ளி இந்த இதை வந்து மனசுல வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கறது வந்து இந்தியா புல் ரியல் எஸ்டேட். இந்தியா புல் ரியல் எஸ்டேட் வந்து வீக்லியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் காட்டல, ரொம்ப அடி வாங்கி கஷ்டப்பட்டு மேல வந்துட்டு இருக்கு. அண்ட் இதுக்கான இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னு சொன்னால் 94 லெவல்ல இருக்கு. ஸோ ரைட் நவ் 84ல இருக்கு. 84ல இருந்து 94 என்னடா இருக்க போகுதுன்னு சொன்னால் ப்ராப்ளி ஒரு 10-12% வந்து அப்சைடு இருக்கு. எவ்வளவு தூரம் போகலாம்? இமீடியட் டார்கெட் அப்சைடு வந்து 74 கிராஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் 77 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மோஸ்ட் லைக்லி இந்த புல் ரன், இந்த ரன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் க்ளோஸ் டு அபவுட் 100 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. 100 டார்கெட்டா வைக்காதீங்க. ஏன்னு சொன்னால் ஒரு ஸ்பைக் வந்துட்டு ரிவர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்தியா புல் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு செம்ம வால்யூம் பண்ணிருக்கு. லாஸ்ட் வந்து ஒரு 30 டேஸ்ல இல்லாத அளவுக்கு வால்யூம் பண்ணிருக்கு. ஸோ வால்யூம் மனசுல ஞாபகம் வச்சுங்க, நீங்க பார்க்கலாம் வால்யூமோட வந்து தூக்கி இருக்கு. ஸோ இது மனசுல வச்சுட்டு ஒரு ஸ்டிக் ஸ்டாப் லாஸ் இது பண்ணீங்க. ப்ராபப்ளி அரௌண்ட் 80ல வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். 4 ரூபா கீழே 10 ரூபா வந்து அப்சைடு 1:2.5. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் சூப்பர்பா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கறது வந்து ஹிந்த் காப்பர். ஹிந்த் காப்பர் ரொம்ப நாளாவே வந்து நான் வந்து
எங்களோட பொசிஷன்ஸ்ல வச்சிருக்கிறேன், எங்க கஸ்டமரோட பொசிஷன்ஸும் வாங்கி வச்சிருக்கிறேன். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 150 லெவல்ல வந்து இது வாங்கியிருக்கிறோம். வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு கீழே டிப்பு போய் அதுக்கப்புறமா ரிவர்ஸ் ஆயிருக்கு. இது கான்ஃபிடன்ஸ் லெவல். ஏன் கான்ஃபிடன்ஸ் லெவல்னால் அப்சைடு வந்து பியூட்டிஃபுல்லான செட்டப் கொடுத்துருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 196 வரைக்கும் போறதுக்கான இம்மீடியட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் 196 வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் ப்ராபப்ளி 210 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் 210 போறது வந்து கொஞ்சம் டைம் பிடிக்கும். 196 அந்த லெவலை பிரேக் பண்ணி மேல நிக்கட்டுமே, அதுக்கப்புறமா 210 பத்தி நம்ம யோசிக்கலாம். ப்ராபப்ளி இந்த லெவல்ல நீங்க வாங்குறீங்கன்னு சொன்னால் புக் பண்ணுங்க. ஒரு 50% வந்து அரௌண்ட் 195 192 அந்த ஜோன்ல புக் பண்ணுங்க. இன்னொரு 50% வந்து 210க்கு பிளான் பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.